ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 10:11 கூட வாசித்து தியானிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்துல கூட வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். வேதத்தில் ஆபிரகாம் விசுவாசித்து வெட்கப்படாமல் அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்னும் அநேக தேவ மனிதர்கள் விசுவாசித்து வெட்கப்படாதபடிக்கு இந்த பூமியில வாழ்ந்தார்கள். இந்த வேதம் சொல்லுகிறது என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக இடங்கள்ல வேதத்துல யாரெல்லாம் வெட்கப்பட மாட்டார்கள், இந்த வசனத்துல விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்கள்ல யாரெல்லாம் வெட்கப்படாமல் இருப்பார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்கள்ல வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது வேதத்திற்கு செவி கொடுக்கும் போது எல்லாவற்றிலும் தேவன் நம்மை வெட்கப்படாமல் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று அநேகருடைய வாழ்க்கையில வெட்கம் உண்டாகும்படியான அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் வெட்கப்பட்டு தலை குனிந்து நானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக தேவ பக்தர்கள் அப்படிதான் வெட்கப்படாமல் வாழ்ந்து வேதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேகர் அவருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெட்கப்படாமல் தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்கும்போது மெய்யாகவே நாம் வெட்கப்படாமல் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒருபோதும் வெட்கமடைய அதுபடிக்கு தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யாரெல்லாம் வெட்கப்படாமல் இந்த இருக்கிறார்கள் என்று வேதத்துல அநேக வேத வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்திலும் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வெட்கம் அடைகிற சூழ்நிலைகள் அநேக நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் நினைப்பதே, நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில வெட்கமடையாதபடிக்கு நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. அதுதான் இந்த வேத வசனத்துல சொல்லியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு உங்களை நடத்தி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில அநேக வெட்கமுண்டாகுகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் நீர் வெட்கமடையாதபடி எங்களை நடத்துகிற தேவன் உம்முடைய வார்த்தை உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். நாங்கள் வெட்கமடையாதபடிக்கு நீ எம்மட்டுமாய் நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறேன். நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ உடைய வார்த்தையை உம்மை அவர்கள் எல்லாரும் நீர் வெட்கமடையாதபடி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.